வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். திருச்சினாலே மலைக்கோட்டை தான் ஞாபகம் வரும். அதே போல அதுக்கு அடுத்தது காவேரி ஆறு தான் ஞாபகம் வரும். ஆமாங்க, தமிழகத்தின் வற்றாத ஜீவநதியான காவிரி ஆறு நம்ம திருச்சிக்கு பிரதானமா இருக்கு. திருச்சியிலிருந்து கரூர் போற வழியில ஒரு 20-25 கிலோமீட்டருக்குள்ள அகண்ட காவிரியா காவிரி தாய் நமக்கு காட்சியளிப்பாங்க. அதாவது இந்த கரையில இருந்து பார்த்தா அந்த கரையே தெரியாது, அந்த அளவுக்கு அகண்ட காவிரியாய் நமக்கு இருப்பாங்க. அந்த அகண்ட காவிரியின் தென்கரை பகுதியில இருக்கக்கூடிய திருப்பராய்த்துறை என்னும் ஊர்ல இருக்கக்கூடிய பராய்த்துறை நாதரை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை முதன்முறையா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நான் எப்பவும் சொல்ற மாதிரி சிவசிவான்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். திருச்சியிலிருந்து கரூர் போற சாலையில, அதாவது பைபாஸ் ரோடுல 22வது கிலோமீட்டர்ல திருப்பராய்த்துறை என்னும் சிவன் ஸ்தலம் இருக்கு. இந்த சிவன் ஸ்தலம் 1300-1500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஆனா யுகங்கள் கடந்த கோயிலாதான் நம்மளுடைய அனைத்து சிவாலயங்களுமே இருந்துகிட்டு இருக்கு. எப்படி சொல்றேன்னா, இந்த இடத்துல தாருகா வனம் அப்படிங்கிற ஒரு வனம் இருந்ததா சொல்றாங்க. அங்கதான் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் அமைதியா எல்லா விதமான யாகங்கள், ஹோமங்கள், தவங்கள் எல்லாமே செய்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த டயத்துலதான் அவர்களுக்கு சுவாமியே தேவையில்லை, நமக்கு தான் அவங்களுடைய தவ பலனாலையும் அந்த ஹோமங்கள் யாகங்கள் செய்யக்கூடிய வலிமையினாலும் என்ன தேவையோ அதை அவங்களே வரவழைச்சுக்குவாங்க, அதாவது சிருஷ்டிச்சுட்டு கொண்டுருவாங்க. அப்படி அவங்களே வரவழைச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு சுவாமியினுடைய அருமை தெரியல. நம்ம தான் எல்லாமே செஞ்சுக்கிறோமே, எதுக்காக சுவாமியை, அதாவது நம்மளுடைய சிவபெருமான எதுக்காக வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உதாசீனமா இருந்திருக்கு. தேவையே இல்லை, நமக்கே நாமே எல்லாம் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கர்வமா ஆணவமா நமது சிவபெருமான, அதாவது கடவுளை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த முனிவர்கள் போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி உணர்த்தணும் இல்லையா? ஆனா அவங்கள்ட்ட போய் டைரக்டா எதுவும் சொல்ல முடியாது. ஏனே அவங்களே அறிவாளிகள், ஞானிகள். அப்படிப்பட்டவர்கிட்ட போய் நம்ம போய் எதுவும் உணர்த்த முடியாது, அதாவது சொல்ல முடியாது. அப்ப அவர்களே உணரும் மாதிரி நம்ம உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போதுதான் சிவபெருமான் என்ன செய்யறாரு, பிச்சாடனர் வேஷமா அந்த தாருகா வனத்துக்குள்ள வராரு. பிச்சாடர்னா என்ன, உடல்ல ஒரு துளி அளவு கூட ஆடைகள் இல்லாம அவர் வராரு. அவர் மட்டும் இல்ல, மகாவிஷ்ணுவும் அவருடன் சேர்ந்துட்டாரு. ஏன்னா இந்த முனிவர்கள், ரிஷிகள் இவங்களுக்கெல்லாம் ஆணவங்கம் இருக்கவே கூடாது. மக்களுக்கெல்லாம் நன்மை செய்யறதுக்காக தான் அவங்க தவங்கள், யோகங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தாருகாவனத்துல இருந்த ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் ஆணவத்தாலையும் கர்வத்தாலையும் அதிகமா இருந்ததுனால, அதாவது சிவபெருமான வணங்கக்கூடிய நியதியில அவங்க இல்லை அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிதான் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்துதான் இங்கே வராங்க. அப்படி இருக்கும்போது சிவபெருமான் பிச்சாடனரா வராரு. பிச்சாடனா ஏற்கனவே நான் சொன்னேன், உடல்ல எந்த ஒரு துளி அளவு கூட ஆடை இல்லாம வராரு. அப்படி வரும்போது மகாவிஷ்ணு என்ன பண்றாங்க, மோகினி அவதாரமா வராங்க. மோகினி அவதாரமா அவங்க கூடவே வராங்க. இந்த தாருகாவனம்ங்கிற இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாரும் என்ன இது, இப்படி ஒருத்தர் போறாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்படி இந்த இடத்துல இந்த ஊர்ல இருக்காத மாதிரி இப்படி ஒரு அதை எப்படி வராங்க, அந்த மோகினி அவதாரமாக இருக்கக்கூடியவரும் சரி, நம்ம பிச்சாடனரும் சரி, அப்படியே தகதகன்னு ஒளி, அப்படி ஒரு பிம்பமா அவங்க வந்துகிட்டு இருக்கும்போது எல்லாரும் பாக்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. என்ன இப்படி ஒரு உருவரா, இப்படி ஒரு மனிதமா, யார் இவங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு அந்த முனிவர்கள் கிட்ட போய் சொல்றாங்க. அந்த ரிஷிகளும் முனிவர்களும் சரி இவங்க யாருன்னு தெரியல, ஆனா நம்மளை விட
ஒரு பெரியவங்களா இருந்தா என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கஜத்தை அனுப்புறாங்க. கஜம்னா யானை. யானையை அனுப்பி அவங்க 2 பேர்த்தையும் அழிக்க அனுப்புறாங்க. உடனே சிவபெருமான் வந்து பிச்சாடனரா இருக்காரா, அவரு அந்த யானைய 2ஆ கிழிச்சு எடுத்து மாலை மாதிரி போட்டுன்றாரு. அடுத்தது என்னன்னா புலிய, வியாகிரம் அப்படிங்கிறத சொல்ற புலிய அனுப்புறாரு. புலியையும் அவர் என்ன பண்றாரு, சம்ஹாரம் பண்ணி எடுத்து இடுப்புல உடுத்தின்றாரு, ஆடையா உடுத்தின்றாரு. அடுத்தது என்ன அனுப்புறாங்க, தன்னுடைய தவத்துல இருக்கக்கூடிய தன்னோட அந்த ஹோமத்தால யாகத்தால பெற்ற அத்தனை வலிமைகளையும் ஒவ்வொரு உருவமா ஆக்கிய அந்த ரிஷிகளும் முனிவர்களும் சிவபெருமானை நோக்கி பிச்சாடனை நோக்கி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அடுத்ததா என்ன அனுப்புறாங்கன்னா மானை அனுப்புறாங்க. மானை அவர் உடனே எடுத்து கையில வச்சுன்றாரு. அடுத்தது சூலாயுதத்தை அனுப்புறாங்க. அந்த சூலாயுதமும் எடுத்து தன்னுடைய கைகள்ல வச்சுன்றாரு. இனி எதுவும் செய்ய முடியாது, எல்லா விதமான தவ வலிமை, யோக வலிமை, ஹோமம் பண்ணக்கூடிய பலன்கள் அத்தனையுமே எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் அனுப்பிட்டோம், இனி என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவங்க மெய்ஞானத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா சிவபெருமான் தான் பிச்சாடனரா வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. உடனே மகாவிஷ்ணு மோகினி அவதாரமா வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிந்து நெடுந்தான் கிடையா விழுந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. அப்படி மன்னிப்பு கேட்டு அவர்கள் சிவனை அடைந்த ஸ்தலம்தான் இந்த திருப்பராய்த்துறை அப்படிங்கிறது. இந்த திருப்பராய்த்துறை அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல பராய் மரங்கள் அதிகமாக இருக்கு. இப்பவும் ஸ்தல விருட்சமா பராய் மரம் தான் இருக்கு. மூலவர் தாருகாணேஸ்வரர் இருக்காரு, அதுக்கு பக்கத்திலேயே தான், அதாவது 2வது சுற்றுல பராய் மரத்துக்கு கீழே பராய்த்துறைநாதர் இருக்காருங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய கோவிலா இருக்கக்கூடிய இந்த திருப்பராய்த்துறை நாதரை நம்ம வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவே நாம பண்ணியிருக்கோம். இப்படி பிக்ஷாடனரா பக்தர்களுக்கு முதல்ல காட்சி அளித்த தலம் தான் இந்த திருப்பராய்த்துறை. இங்கே பசும்பொன் மயிலாம்பிகா சமேத திருப்பராய்த்துறை நாதர் நமக்கு அருள்பாலிச்சிட்டு இருக்காரு. இந்த சிவன் நமக்கு காவேரியின் தென்கரையில் அமர்ந்திருக்கிறதுனால காவேரியே இவருக்கு தீர்த்தமாவும் இருக்கிறதா சொல்லப்படுது. இங்கே முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னா, ஐப்பசி மாதம் முதல் நாள் இங்க வந்து துலா ஸ்நானம் ஆரம்பிக்கிறாங்க. அம்பாலும் நம்மளுடைய சிவபெருமானும் அலங்காரத்துடன் காவிரி ஆற்றுக்கு வந்து தீர்த்தவாரி கண்டருளுவாங்க. அப்படி தீர்த்தவாரி பண்ணும்போது மக்கள் பக்தர்களாக்கி நம்ம எல்லாருமே அந்த இடத்துல இருந்து அந்த சிவன் பெருமானோடையே நாமளும் அந்த இடத்துல ஸ்நானம் பண்றது ரொம்ப பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, மாயவரத்துல எப்படி கடைமுழுக்கு, காவேரியில ஸ்நானம் பண்ணக்கூடிய கடைமுழுக்கு எவ்வளவு முக்கியமோ, அதை போல பராய்த்துறையில முதல் முழுக்கு சொல்லக்கூடிய ஐப்பசி முதல் நாள் துலா ஸ்நானம் ரொம்ப பெருமை வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது. அங்க தீர்த்தவாரி நடக்கும்போது நாமளும் ஸ்நானம் பண்றது அதை விட மிக பெரிய சிறப்பு நமக்கு. அதாவது கொடுத்து வைத்திருந்தால்தான் இது எல்லாமே கிடைக்கும். திருச்சியில் இருக்கக்கூடிய பக்தர்களே எத்தனை பேர் துலா ஸ்நானம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். பண்ணி இருந்தா அந்த நமசிவாயத்தின் சிவபெருமானின் அருள் நமக்கு மிக பெரியதா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பசும்பொன் மயிலாம்பிகா சமேத பராய்த்துறைநாதரை நாம வணங்கும் போது நமக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்குது தெரியுங்களா? அதாவது அந்த கோவிலுக்கு போன உடனேயே ஒரு மன சாந்தி கிடைக்குது. 7 நிலை கோபுரத்தை தரிசனம் பண்ணும் போதே நமக்கு சிவபெருமானையே தரிசித்த ஒரு உணர்வு, அதாவது நேரடியாவே தரிசித்த ஒரு உணர்வு நமக்கு கிடைக்குது. நீண்ட நாள் நோய்கள், அதுக்கு அப்புறம் தோல் நோய்கள், தொழுநோய் போன்ற கொடுமையான நோய்கள், புற்றுநோய், இதை போல எந்த விதமான நோய்களை இருந்தாலும் சரி, இந்த பராய்த்துறை நாதரை நம்ம வணங்கும் போது அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, பராய் அப்படிங்கிறதே ஒரு மரம். அந்த பராய் மரங்கள் அதிகமா இருந்ததுனாலதான் திருப்பராய்த்துறைனே பெயர் வந்தது இந்த ஊருக்கு. அந்த பராய் மரத்துல வேர்ல இருந்து அதனுடைய கிளைகள், இலைகள், கனிகள், காய்கள், பூக்கள் அத்தனையுமே மருத்துவ குணம் கொண்டதாம்.
அதனாலதான் இந்த கோவிலுக்கு வந்து வணங்கும் போது இந்த விபூதி பிரசாதத்தை வாங்கி இட்டுக்கொள்ளும் போது நமக்கு எந்த விதமான நோய்கள், பக்தர்களுக்கு எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் அது சூரியனை கொண்ட பனி போல விலகி போயிடும் அப்படின்னு சொல்றது உண்மைதாங்க. நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் சிவபெருமானுடைய சிறப்புகளையும் அருளையும் பார்க்கும்போது நமக்கு நம்மளுடைய உடல்ல ஒரு அருள் கிடைச்ச மாதிரி இருக்கு. இந்த பராய்த்துறைநாதரை நம்ம எப்பொழுதும் வணங்குவோம். எந்த விதமான நோய்கள் பிணிகள் எதுவும் நம்மை அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முறை நாம இந்த திருப்பராய்த்துறை பராய்த்துறைநாதரை போய் தரிசனம் பண்ணி அகண்ட காவிரியிலையும் ஸ்நானம் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம சம்பாதிக்கிறதே எதற்காக? உடல் நலமா இருக்கணும், எந்த பிணியும் நம்ம அண்டாம இருக்கணும், இருக்கும் வரை சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷத்திலையும் நமசிவாயத்தை நம்ம சொல்றதுனால, சிவனை நம்ம தரிசிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லைங்களா, அது கிடைக்கணும் நமக்கு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த உலக மக்கள் அனைவரும் எந்த போரும் இல்லாம, அதாவது எல்லா இடத்திலும் சண்டை பிரச்சனை அப்படின்னு அடுத்த நாடுகள்ல வரும்போதும் சரி, நம்ம நாட்டுல எதுவும் வராம இருக்கணும்னு சரி நம்ம வேண்டிக்கிட்டு எல்லோருமே மன மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இது மட்டும் இல்லாம இன்றைய உலகிற்கு தேவையான கல்வி, ஆரோக்கியம், மருத்துவம் இவை எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நம்ம சிவபெருமான எல்லோருமே பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து வேண்டிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.